Hello friends, welcome back to Play Tamil Dub. So இந்த வீக்ல என்னென்ன புதுசான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம இட்ஸ் வாட்ஸ் இன்சைடுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ மூவி இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMDbல இப்போதைக்கு 6.5 கிட்ட ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் அது சேஞ்சஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கா. அண்ட் இனிமேல் தான் பார்த்து அதை ரேட்டிங்ஸ் தர ஆரம்பிப்பாங்க. அண்ட் பை த வே படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு ரீயூனியன் ஆட்டம் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவங்க பாட்டுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு ஆள் ஒரு சூட் கேஸோடு வருவார். அண்ட் அந்த சூட் கேஸில் ஒரு விஷயம் வந்து அங்கே ரிவீல் ஆகும். அண்ட் அது வந்து இது விட்டு வேறு யாருக்கும் தெரியவும் கூடாது. ப்ளஸ் ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் வந்து சைடாக ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த சூட் கேஸில் என்ன தான் இருந்தது அண்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆட்டம் இருக்கும். அண்ட் அதால் அங்கே இருக்கவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அதை தான் நீங்கள் அப்படியே இந்த மூவியை ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஆக்சுவலி ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி அவங்க கொண்டு போயிருக்காங்க. பட் யூனிக் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸாக கொஞ்சம் லோவாக தான் தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஆனால் ஒரு யூனிக்கான மூவிஸில் கண்டிப்பாக இதையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மை ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி, ஆக்சுவலி ஸ்பானிஷ் மூவி. அண்ட் இது இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். ஸோ கான்செப்ட் வந்து மெயின் ஆக்ட்ரஸ் இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். ஸோ அதனால் இப்போ அவங்களும் வந்து அவங்க அம்மா கூட மூவ் ஆகிட்டாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா இப்போது நார்மலாக சொல்ல போனோன்னா இவரோட ஸ்டெப் பிரதர் வந்து வேறு லெவலில் இருப்பார். லைஃப்பை ஃபுல்லாக செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாக இருப்பார். அண்ட் அங்கேருந்து ஒரு வேறு மாதிரியான யூனிக்கான ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி தான் என்டையர் மூவி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இனிஷியலி இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டானது அந்த மாதிரி ஒரு ஃபன்னாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவியாகவும் மாறி இருக்குது. அண்ட் படத்தில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லைட்டான 18+ விஷுவல்ஸும் காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ரபுள்னு சொல்லிட்டு இன்னொரு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண மூவி. அண்ட் இப்போ தான் இதுக்கும் இனிஷியலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் IMDbல கொஞ்சம் ரேட்டிங்ஸ்லாம் மாறிட்டு இருக்கோம். அண்டு கொஞ்சம் நல்ல காமெடி கேட்டகிரியான மூவின்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோ ஆக்சுவலாக ஒரு வீட்டில் போய் டிவியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போவார், செட்டப் பண்ணுறதுக்கு. அண்ட் அங்கே போயிட்டு ஒரு மர்டர் நடந்துடும். அண்ட் அந்த மர்டரில் நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா இவர் சும்மா இல்லாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு ரூட் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு அது பாட்டுன்னு அப்படியே வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஹீரோவை தேடி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் கடைசியில் அவர் பொண்ணுக்காக ஒரு ஹார்ஸ் சின்னதாக குதிரை வந்து கொண்டு வரலான்னு ஒரு பிளானோடு இருப்பார். ஆனால் அவர் கடைசியில் என்ன கொண்டு வந்திருக்காரு அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு காமெடி கேட்டகிரியான மூவிஸில் இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நார்யாங் டெட்லி சீன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இந்த மூவி IMDbல 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது தேர்ட் பார்ட் ஆன மூவி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தி அட்மிரல்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. அண்ட் அதுவும் நம்ம தமிழ் டப்பில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஹான்சன் ரைசிங்னு சொல்லிட்டு இன்னொரு அதோட செகண்ட் பார்ட். அண்ட் அதுவும் நம்ம தமிழ் டப்டோட தான் ரிலீஸும் ஆயிருக்கு. அண்ட் அதோட அப்படியே கண்டினியூஷன் ஆன ஸ்டோரி தான் இந்த தேர்ட் பார்ட்டு. அண்ட் இது ஒரு கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வந்து கொரியால் மேலே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் என்ன நடந்திருக்கு கான்செப்ட் ஸ்டோரி தான் அப்படியே இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஸோ பேசிக்கலி கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஒரு வார கேட்டகிரியான ஒரு மூவி. நெக்ஸ்ட் நம்ம தி பூல்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன மூவி. IMDbல 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஒரிஜினல் தாய்லாந்து சைடில் தான் ரிலீஸ் பண்ண மூவி, அதனால் தாய் லாங்குவேஜோட மூவி தான். அண்ட் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஒரு கப்புள் மாட்டிக்கிறாங்க. ஸோ அது எப்படி அண்ட் அந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம ஹைட்டாக வேறு இருக்குமா, அது உள்ளே போயிட்டிங்கன்னா மேலே உங்களால் ஏஞ்சிக்கவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லை அங்கேருந்து தண்ணியும் அப்படியே ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். ப்ளஸ் அங்கேருந்து எப்படி சர்வைவ் பண்ணுறது தான் ஸ்டோரி அப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா அங்கே ஒரு க்ரொக்கடைல் வேறு வந்துடுது. ஸோ இப்போ அந்த க்ரொக்கடைல்கிட்டேருந்து தப்பிக்கிறதே இன்னொரு நெக்ஸ்ட் டாஸ்க்காக மாறிடும். அண்ட் அந்த மாதிரி தான் இந்த கப்பல் எப்படி அங்கே சர்வைவ் பண்ணுறாங்க அது அப்படியே பொறுமையாக இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு யூனிக்கான கான்செப்ட் ப்ளஸ் சர்வைவ் த்ரில்ல இது கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிளிங்க் ட்வைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூ மூவி நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு மிஸ்ட்ரி அண்டு ஒரு த்ரில்லரான மூவி. ஒரு செம்ம பெரிய பில்லியனரை காமிச்சிருக்காங்க. அண்ட் இவர் வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களாச்சும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து இவரோட ஒரு ப்ரைவேட்டான ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிடுறாரு. ஸோ பெரிய பணக்காரர் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓகேன்னு சொல்லி போயிடுவாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா அங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே பயங்கர பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து அவங்களால கெஸ் பண்ண முடியல இது என்னையா நடக்குதுன்னு. பட்
அங்கேருந்து எப்படி அவங்க உயிரோடு இருக்காங்க தான் கான்செப்ட். ஆனால் கடைசியில் ஒரு விஷயம் இருக்குது, அங்கே யாரும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வென் ஈவில் லர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பானிஷ் மூவி நம்ம 2023 ரிலீஸ் ஆனது. இதையும் நம்ம தமிழ் டப் பண்ணிட்டு ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லோ ட்ராமா அண்ட் ஹாரரான மூவி, ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்லோனஸ்லான ஒரு மூவியெல்லாம் வேணான்னா இந்த படத்தை வேணால் ஸ்கிப் பண்ணலாம். கான்செப்ட் என்னென்னா, ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு பேய் இருக்குது, ஒரு ஹாரர், ஒரு டீமன் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பீப்புள்ஸோட மைண்டில் ஒரு தாட்டோடு வந்துடும். அண்ட் அதனால அந்த பயத்திலே வந்து அவங்க மாற்றி சாவடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் உண்மையான அது ஒரு டீமனா இல்லையா, இல்லை அங்கே இனிமேல் தான் அந்த டீமன் ஒரு பிறக்க போதா, அதெல்லாம் நீங்கள் தான் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப பொறுமையாக திருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி கேட்டகிரியான மூவி. IMDbல 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி. ஸோ ஒரு சின்னதான ஒரு ஆஃபீஸில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஆஃபீஸில் அங்கே ஒர்க்கு பண்ணுறாங்களோ இல்லையோ வேறு எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, இது கொஞ்சம் காமெடி கேட்டகிரியாக போகும். அண்ட் அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துருது. அண்ட் அந்த இன்சிடெண்ட்டை மறைக்கிறதுக்காக இன்னும் நெக்ஸ்ட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசியில் அது எப்படி போய் முடியுது அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் லோ ரேட்டட் அண்டு ஒரு லோ பட்ஜெட்டான மூவி கேட்டகிரி உள்ளே வரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு எல்லாமே நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சில மெயினான மூவிஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வீக்லேயே. பட் அதெல்லாமே கொஞ்சம் லோ ரேட்டட் அண்ட் சிலர்லாம் யூடியூப்லேயும் அண்ட் நிறைய பேர் யூடியூப்பில் இருக்க தமிழ் டப்டான மூவிஸும் கேட்டுருந்தீங்க. அதுவும் தனியாக ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் பை த வே இந்த வீக்கில் எந்த மூவியை பார்த்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.